ஸோ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா மைக்ரோவேவ் ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ மைக்ரோவேவ் ஃபிசிக்ஸ் அப்படின்னா 10⁻⁻6. ஓகே, ஸோ 10⁻⁻6 தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மைக்ரோவேவ் அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ராரெட் டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி. மைக்ரோவேவ் டிவைசஸ் என்னென்ன? கிளஸ்ட்ரான், மேக்னட்ரான், டிஎம்சி, வேவ்கைடு, ஆண்டனா. ஓகே, ஸோ மைக்ரோவேவ் ரீஜன் எவ்வளோ அப்படின்னா 3 × 10⁻11 ஹெர்ட்ஸ் டு 3 × 10⁻13 ஹெர்ட்ஸ். வேவ் லென்த் வந்து 100 மைக்ரோமீட்டர் டு 1 சென்டிமீட்டர். ஸோ மைக்ரோவேவ் ப்ராபகேட் எப்படி ப்ராபகேட் ஆகும் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ப்ராபகேட் ஆகும். அதே மாதிரி மைக்ரோவேவை ஜெனரேட் பண்ணலாம் எது வழியாக அப்படின்னா வேக்யூமில் ஜெனரேட் பண்ணலாம். அதே மாதிரி செமிகண்டக்டர் டிவைஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஸோ மைக்ரோவேவை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் லோயர் எட்ஜ் மைக்ரோவேவ் ஓவர்லேப்ஸ் வந்து எங்கே ஓவர்லேப் ஆகும் அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரீஜனில் ஓவர்லேப் ஆகும். எலக்ட்ரான் கன் எது கன்சிஸ்டாக இருக்கும் அப்படின்னா கேத்தோடு, ஹீட்டர், ஃபோக்கஸிங் எலக்ட்ரோட்ஸ். ஓகே, ஸோ கேத்தோடு, ஹீட்டர், ஃபோக்கஸிங் எலக்ட்ரோட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிளஸ்ட்ரான். ஸோ கிளஸ்ட்ரான் அப்படிங்கிறது வெலாசிட்டி மாடுலேட்டர். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ கிளஸ்ட்ரான் அப்படிங்கிறது வெலாசிட்டி மாடுலேட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் டியூப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேக்கம் டியூப்போட எலக்ட்ரான் கன் ஒரு எண்டுலேயும் இன்னொரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆனோடு வந்து இன்னொரு எண்டுலேயும் இருக்கும். ஓகே, ஸோ கிளஸ்ட்ரானை வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரெசனேட்டர் கிளஸ்ட்ரான். ஓகே, ஸோ டபுள் ரெசனேட்டர் கிளஸ்ட்ரான் ஒன்று, இன்னொன்று வந்து ரிஃப்ளெக்ஸ் கிளஸ்ட்ரான் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதில் என்ன ஒர்க்கிங் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆக்சைடு கோட்டட் கேத்தோட், கண்ட்ரோல் கிரிட், 2 மெட்டாலிக் ரெசனேட்டர், கலெக்டர் ஆனோடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் த ரெசனேட்டர் நியரஸ்ட் டு த கேத்தோடு. ஓகே, ஸோ ரெசனேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா கேத்தோடு இருக்கும். ஸோ அந்த கேத்தோடு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. ஸோ பஞ்சர் அப்படின்னா அது வந்து இன்புட் ரெசனேட்டர். ஓகே, ஸோ பஞ்சர் அப்படின்னாவே அது வந்து இன்புட்டு கொடுக்க வேண்டிய பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதேமாதிரி செகண்ட் ரெசனேட்டர். ஓகேவா? ஸோ டபுள் ரெசனேட்டரில் சொன்னோம் இல்லையா? அது ஃபஸ்ட்டு ரெசனேட்டர் வந்து பஞ்சர். ஓகே, ஸோ பஞ்சருங்கிறது இன்புட்டு டிவைசஸ் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ரெசனேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேச்சர். ஓகே, ஸோ கேச்சர் அப்படிங்கிறது அவுட்புட் ரெசனேட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் த இன்புட் சிக்னல்ஸ் இஸ் அப்ளைட் டு த of the resonators and amplified the signals is obtained from the other. If the portion of the output the signal is returned to the input. அதாவது அவுட்புட் சிக்னல் இருக்கு இல்லையா? ஸோ அவுட்புட் சிக்னலை எடுத்து ஓகே, ஸோ அந்த அவுட்புட் சிக்னல் எடுத்து சிக்னல் இஸ் ரிட்டன் டு த இன்புட் சிக்னலாக கொடுக்குறப்ப ஸோ நம்மளுக்கு டியூப் அந்த இடத்துல ஒர்க் ஆகி ஆக்சிலேட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து கிளஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கிளஸ்ட்ரான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 ரெசனேட்டர் இருக்கும், பஞ்சர் இருக்கும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேச்சர் அப்படின்ட்டு இருக்கும். பஞ்சர் ஒன்று இருக்கும், கேச்சர் ஒன்று இருக்கும். இதில் அவுட்புட்டை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி ரிட்டன் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா இன்புட்டாக ரிட்டன் பண்ணுறப்ப அந்த இடத்துல ஆக்சிலேட்டர் ஒர்க் ஆகி நம்மளுக்கு வந்து கிளஸ்ட்ரான் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரெசனேட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் 2 pairs of closely paced grids. ஓகே, ஸோ 2 கிரிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 2 கிரிட்ஸ் என்னென்ன அப்படின்னா பஞ்சர், இன்னொன்று வந்து கேச்சர். ஸோ பஞ்சர் அப்படிங்கிறது இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது பிளேஸ்டு ஆன் த எலக்ட்ரான் கன் பீம். ஸோ இது எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா எலக்ட்ரான் கன் இருக்குது, பீம் வருது இல்லையா? ஸோ எலக்ட்ரான் பீம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ இது RF ரேடியோ ஃப்ரீக்வன்சி வோல்டேஜ் இன்டியூஸ்டு அட் த கேச்சர் கிரிட் இஸ் நியர்லி 1000 times of the RF voltage in buncher grid. அதாவது 1000 times வந்து அதிகமாக இருக்கும். எது அப்படின்னா கேச்சரில் வந்து. ஓகே, ஸோ இது வந்து நியர்லி இவ்வளோ வோல்டேஜ் இருக்கும், 1000 times ஆஃப் வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். த ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் த ஆர்டர் 1000. ஓகே, ஸோ இதோட எவ்வளோ ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆகும் அப்படின்னா 1000. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 1000 வந்து அதோட ஆம்ப்ளிஃபிகேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டிரான்சிஸ்டர் டைம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்சிஸ்ட் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். த டைம் டேக்கன் பை த எலக்ட்ரான் டு ட்ராவல் த ஸ்பேஸ் பிட்வீன் த எலக்ட்ரோட்ஸ். ஸோ 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரோட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரோட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த எலக்ட்ரான்களில் ஸோ அந்த 2 எலக்ட்ரோட்ஸ்க்கு நடுவில் எவ்வளோ அந்த
எலக்ட்ரான் வந்து ட்ராவல் ஆகுதோ அந்த டைமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்சிஷன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 2 எலக்ட்ரோடுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸில் அந்த எலக்ட்ரான் வந்து எவ்வளோ ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்சிஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். The transist time of the electron is used to produce the velocity modulation on a stream of electron which results in the amplification of RF signal. ஸோ நம்மளுக்கு அந்த டிரான்சிஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம், வெலாசிட்டி மாடுலேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் கிளஸ்ட்ரான் அப்படிங்கிறது வெலாசிட்டி மாடுலேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆகி ஆர்எஃப் சிக்னலாக ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆகுது, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சியை நம்மளுக்கு ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆகி கிடைக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ட்ரிஃப்டட் ஸ்பேஸ். ட்ரிஃப்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸ் பிட்வீன் த கேச்சர் கிரிட் அண்டு பஞ்சர் கிரிட். ஸோ கேச்சருக்கும் ஓகே, ஸோ கேச்சருக்கும் பஞ்சருக்கும் இருக்கிற ஸ்பேஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிஃப்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம், டிரான்சிஷன்னா 2 எலக்ட்ரோட்ஸ்க்கு நடுவில் எலக்ட்ரான் ட்ராவல் ஆகிற டைம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி இங்கே பஞ்சரும் கேச்சரும் எங்கே வச்சுன்னா எலக்ட்ரான் கன் பீமில் வச்சுருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிளஸ்ட்ரான் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வெலாசிட்டி மாடுலேட்டட் டியூப். ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி மாடுலேட்டட் டியூப். ஓகே, ஸோ ஃபேஸ் லாக். ஸோ ஸ்பேஸ் லாக் அப்படிங்கிறப்ப ட்ரிஃப்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒமேகா எஸ் டிவைடட் பை V0. ஓகே, ஸோ இங்கே V0ங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேச்சர் வெலாசிட்டி அப்படிங்கிற கேச்சர் வோல்டேஜ் லாக்ஸ் பஞ்சர். ஸோ இது வந்து பை அப்படின்னு இருக்கும். ஸோ என்னது 2πm. ஸோ இது வந்து ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 2πm. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எஸ் டிவைட் பை V0. இதுவும் ஒரு ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து டோட்டல் ஸ்பேஸ் லாக் கேட்டாங்க அப்படின்னா 2πm. ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட், இது பார்த்துங்க. டோட்டல் ஸ்பேஸ் லாக் எவ்வளோ அப்படின்னா 2πm. ஓகே, ஸோ 2πm. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் the velocity of electrons after buncher grids are sinusoidal. ஓகே, சைன் வேவ் ஃபார்ம். ஓகே, ஸோ என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் ஆஃப்டர் அந்த பஞ்சர் இருக்கு இல்லையா, ஸோ இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இன்புட் டிவைஸஸில் நம்மளுக்கு என்ன வேவ் கிடைக்கும் அப்படின்னா சைன் வேவ் கிடைக்கும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன வேவ் கிடைக்கும் பஞ்சரில் அப்படின்னா நமக்கு சைன் வேவ் கிடைக்கும். ஓகே, ஸோ த மேக்ஸிமம் தியரட்டிக்கல் எஃபிஷியன்சி கிளஸ்ட்ரான் 58%. இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ 58% தான் என்னது கிளஸ்ட்ரானோட எஃபிஷியன்சி. ஓகேவா. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிளஸ்ட்ரானில் வந்து பார்த்திங்கன்னா 58. ஓகே, 58. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஸ் கிளஸ்ட்ரான். ஸோ ரிஃப்ளெக்ஸ் கிளஸ்ட்ரான் அப்படிங்கிறது தி சிங்கிள் ரெசனேட்டர் ஆக்ஸ் போத் பஞ்சர் அண்டு கேச்சர். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வந்து டபுள் ரெசனேட்டர் கிளஸ்ட்ரானில் வந்து நார்மல் கிளஸ்ட்ரானில் வந்து ரெண்டு ரெசனேட்டர் இருக்கும். ஓகே, ஸோ 2 ரெசனேட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் கிளஸ்ட்ரான். ஸோ ரிஃப்ளெக்ஸ் கிளஸ்ட்ரானில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ரெசனேட்டர் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ரெசனேட்டர் தான் இருக்கும். அந்த ஒரு ரெசனேட்டர்னு என்ன ஆகும் அப்படின்னா பஞ்சரும் கேச்சரும் வந்து என்ன ஆகும், ஒர்க் ஆகும். அதாவது இன்புட் டிவைஸும் அவுட்புட் டிவைஸஸ் ஒன்று தான். ஓகே, த சிங்கிள் ரெசனேட்டர் ஆக்ஸ் போத் ஆஸ் பஞ்சர் அண்டு கேச்சர். ஓகே, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்படின்னா எப்படி கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது, ரிஃப்ளெக்ஸ் கிளஸ்ட்ரானில் எத்தனை ரெசனேட்டர் இருக்குது அப்படின்னா அதில் சிங்கிள் ரெசனேட்டர் தான் இருக்குது. சிங்கிள் ரெசனேட்டர் அப்படின்னா அதை நம்ம என்னென்னு மார்க் பண்ணிக்கணும், ரிஃப்ளெக்ஸ் கிளஸ்ட்ரான் அப்படின்ட்டு மார்க் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ட்ரிஃப்ட் ஸ்பேஸ். த கேப் பிட்வீன் த ரெசனேட்டர் கிரிட் அண்ட் த ரிஃப்ளெக்ஷன் எலக்ட்ரோட். அங்கே நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ட்ரிஃப்ட் ஸ்பேஸில் வந்து த ஸ்பேஸ் பிட்வீன் த 2 எலக்ட்ரோட்ஸ். ஓகே, ஸோ 2 எலக்ட்ரோட்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் ட்ரிஃப்ட் ஸ்பேஸ் அப்படின்னு ட்ரிஃப்ட் ஸ்பேஸுங்கிறது ஸ்பேஸ் பிட்வீன் த கேச்சர் கிரிட்டு. ஓகே, ஸோ கேச்சருக்கும் பஞ்சருக்கும் இடையில் இருக்கிறது. ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் ட்ரிஃப்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். புரியுதா. ட்ரிஃப்ட் ஸ்பேஸ் அப்படின்னா பஞ்சருக்கும் கேச்சருக்கும் நடுவில் இருக்கிறது. இங்கே வந்து ரிஃப்ளெக்ஸ் கிளஸ்ட்ரானில் வந்து பார்த்திங்கன்னா ரெசனேட்டர் கிரிட்டுக்கும் ரிஃப்ளெக்ஷன் எலக்ட்ரோடுக்கும் இருக்கிற கேப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்
ட்ரிப்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் கர்வ் வந்து பார்த்திங்கன்னா பேரபோலா. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ பேரபோலா ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரானோட கர்வ் எப்போ இருக்கும் அப்படின்னா பேரபோலாவாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் வாஸ் சிங்கிள் ரெசனேட்டர். ஸோ இட் இஸ் ஒன் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ சிங்கிள் ரெசனேட்டர் அண்டு டியூனிங் மெக்கானிசம் வெரி சிம்பிள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் அப்படிங்கிறது சிங்கிள் ரெசனேட்டர். ஓகே, ஸோ சிங்கிள் ரெசனேட்டர் அண்டு டியூனிங் மெக்கானிசம்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் எஃபிஷியன்சி 20 to 30%. ஓகே, ஸோ இதை தான் இங்கே நான் டேப்லெட் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், டபுள் ரெசனேட்டரில் 58%. ஓகே, ஸோ 58% இருக்கும். இதே சிங்கிள் ரெசனேட்டரில் 20லேருந்து 30% இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் அப்படிங்கிறப்ப இது வந்து சிங்கிள் ரெசனேட்டர் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் சிம்பிளிஃபைசிங் ஆஃப் காம்பனண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் காம்பனண்ட்ஸ் இதில் வந்து லோ எஃபிஷியன்சியாக இருக்கும். ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரானில் லோ எஃபிஷியன்சியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் மேக்னட்ரான். ஸோ மேக்னட்ரான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசஸ் டயோட். ஸோ மேக்னட்ரான் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ ப்ரொடியூசஸ் டயோடு. ஓகே, ஸோ நம்ம என்ன வேக்கம் டியூப்பில் எடுக்கலாம், இல்லைனா கேத்தோடில் எடுக்கலாம், இல்லை ஆனோடு யூஸ் பண்ணலாம், இன்னும் டயோடு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம மேக்னட்ரான் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைக்ரோவேவ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹை பவரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைக்ரோவேவ் ஆக்சிலேட்டராக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ மேக்னட்ரானை வந்து நம்ம எதை வச்சு எடுக்கலாம், டயோடை வச்சு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன் மோர் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் த எலக்ட்ரான்ஸ் மூவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஸ் வெல் ஆஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த ஆனோடு அண்ட் கேத்தோடு கார் மேக்னட்ரான். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே, ஸோ ஒரு மேக்னெட்டிக் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே, ஸோ பி அப்படிங்கிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இது ஒரு கண்டிஷன். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது. ஓகே, ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது. இந்த ரெண்டுமே இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஆனோடு கேத்தோடு இருந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு மேக்னட்ரானாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஸ் வெல் ஆஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த ஆனோடு கேத்தோடு. ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில எலக்ட்ரான் மூவ் ஆகிறது எப்போ அப்படின்னா ஒன்று மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கலாம், இல்லைனா எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப அங்கே என்ன ஆகும் அப்படின்னா மேக்னட்ரான் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது அதே சமயம் ஆனோடு கேத்தோடு பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகும்போது. ஓகே, ஸோ சப்போஸ் இப்போ ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகுது, எங்கே மூவ் ஆகுது, கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் நடுவில் மூவ் ஆகிறப்ப ஸோ அங்கே நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோ இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டோ கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் மேக்னட்ரான். ஓகே, ஸ்ப்ளிட் ஆனோடு மேக்னட்ரான். ஸோ பாசிட்டிவ் 2 செக்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேவிட்டி மேக்னட்ரான். 3 பாப்புலர் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பாப்புலர் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்கும். ஒன்று வந்து நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நெகட்டிவ் ரெசிஸ்டன்ட் அண்டு டைனட்ரான் மோட். நெக்ஸ்ட் ஒன் டிரான்சிஸ் டைம் மோட். நெக்ஸ்ட் ஒன் ரெசனன்ஸ் மோடு. ஓகே, ஸோ கேவிட்டி மேக்னட்ரான். ஸோ கேவிட்டி மேக்னட்ரான் அப்படிங்கிறது ஹோல் அண்டு ஸ்லாட் டைப்பு. ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோல் அண்டு ஸ்லாட் டைப்பாக இருக்கும். ஸோ ஆனோட் அப்படிங்கிறது ஹாலோ சிலிண்ட்ரிக்கல். ஓகே, ஸோ ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னா எப்படி இருக்கும், உள்ளீடற்ற உருளை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ ஆனோட் அப்படிங்கிறது இங்கே ஹாலோ சிலிண்ட்ரிக்கல். இது வந்து மோடு காப்பர். ஓகே, ஸோ இது எப்படி எதில் மேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காப்பரில் மேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேவிட்டி இந்த ஆனோடு ஆக்ட்ஸ் இண்டக்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல கேவிட்டி மேக்னட்ரான் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கேவிட்டி மேக்னட்ரானில் ஆனோடு என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா அது இண்டக்டராக ஆக்ட் ஆகும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதில் வந்து இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அது ஃபஸ்ட்டு ஆனோடு அப்படிங்கிறது வந்து ஆனோடு வந்து இண்டக்டர் எல். ஓகே, ஸோ இண்டக்டர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது இண்டக்டர். ஸோ கேத்தோடு இஸ் எ ராட் ஹீட்டட் எ லாங் த ஆக்சிஸ் ஆஃப் த ஆனோட்.
ஸோ next one, the space between the anode and the cathode interaction space. ஸோ இங்கே போன இதில் நம்ம என்ன பார்த்துருப்போம், கிளஸ்ட்ரானில் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் த ஆனோடு அண்ட் கேத்தோடு வந்து என்னது ட்ரான்சிஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரான் மூவ் ஆகிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ஷன் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த ஸ்லாட் கனெக்டிங் கேவிட்டி அண்ட் த இன்ட்ராக்ஷன் ஸ்பேஸ் ஆக்ஸ் அ கெப்பாசிட்டர். ஸோ இங்கே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு இந்த 2 பாயிண்ட்டு. ஓகே, ஸோ அது 2 பாயிண்ட்டு நல்லா கவனிச்சிங்க. இங்கே கேவிட்டியில் ஆனோடு என்னவாகுது அப்படின்னா இண்டக்டர். ஓகே, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கேவிட்டி அந்த கனெக்டிங் த கேவிட்டி ஸ்லாட்டையும் எதை கனெக்ட் பண்ணுறாங்க, கேவிட்டியோட கனெக்ட் பண்ணி இருக்கிறப்ப அந்த ஸ்பேஸ் என்ன, அந்த காலி இடம் என்னவா மாறுது அப்படின்னா நம்மளுக்கு கெப்பாசிட்டராக மாறுது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரு கெப்பாசிட்டர் அப்படிங்கிறதாவே அதில் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா மீடியம் தான் இருக்கும். ஸோ இப்போ எம்டி ஸ்பேஸ்னு வச்சிங்களேன், அப்போ ஸ்பேஸ் வந்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும், அது வந்து கெப்பாசிட்டர் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரெசனேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் கேவிட்டி. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி இங்கே வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா கேவிட்டி எல் அண்டு ஸ்லாட்டு. ஓகே, ஸோ கேவிட்டி அண்டு எல் ஸ்லாட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், the frequency of the microwave generated by a magnetron oscillator depends on frequency. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சிலேட்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், மேக்னட்ரான் ஆக்சிலேட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபேஸ் ஷிஃப்ட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2πn. ஓகே, 2πn டிவைடட் பை n. nங்கிறது mode number, n is the number of the pole spaces. Okay, so next one, the performance of magnetron depends on. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 பாயிண்ட்டுமே இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஒன்று ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ மேக்னட்ரான் அப்படிங்கிறது மேக்னெட்டிக். அப்போ ஒரு மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும், ஓகே, ஸோ அதை பொறுத்து இருக்கலாம். இல்லைனா ஆனோடு வோல்டேஜாக இருக்கலாம், இல்லைனா லோடு இம்பிடன்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதை 3 பொறுத்த என்ன, 3ஐயும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது மேக்னட்ரான். ஓகே, ஸோ ஒரு மேக்னட்ரான் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆனோடு வோல்டேஜ், லோடு இம்பிடன்ஸ். ஓகே, ஸோ லோடு இம்பிடன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ட்ராவலிங் வேவ் டியூப். ஓகே, ஸோ ட்ராவலிங் வேவ் டியூப் அப்படிங்கிறது TWT. இது வந்து பார்த்திங்கன்னா RF ஃபீல்டு, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஃபீல்டு. TWT is an amplifier is the which a beam of electrons is projected axially through the section of the waveguide. இந்த waveguideல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரானை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அனுப்புகிறாங்க. ஓகே, TWT ட்ராவலிங் வேவ் டியூப். ட்ராவலிங் வேவ் டியூப் அப்படிங்கிறது amplification of very high frequency such as 4000 MCS. ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோ ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணுது ஃப்ரீக்வன்சி அப்படின்னா 4000. This tube and electron gun operating accelerated 1500 volts. This tube and electron gun operating accelerator 1500 volts. ஓகே, ஸோ அந்த இடத்துல அந்த அந்த எலக்ட்ரான் கன்னோட ஆப்ரேட்டிங் எவ்வளோ ஆக்சிலேட்டர் எவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படின்னா 1500 volts வந்து இருக்கணும். ஓகே, இட் இஸ் ப்ரொடியூசஸ் ஆஸ் அ பென்சில் லிங்க் எலக்ட்ரான் பீம். ஸோ அந்த இடத்துல எலக்ட்ரான் பீம் வந்து அந்த பென்சில் லைன் போட்ட மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த பீம் அண்டு RF ஃபீல்டு வந்து TW. அதாவது எதுக்கும் இந்த ட்ராவலிங் வேவ் டியூப் வந்து இன்ட்ராக்ஷன் ஆகும் அப்படின்னா இன்ட்ராக்ஷன் பண்ணி பீம் அண்டு RF ஃபீல்டு. ஓகே, ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரான் பீம். ஓகே, ஸோ எலக்ட்ரானுக்கும் இந்த இடத்துல ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, RFக்கும் நடுவில் இருக்கிறது தான் என்னது இந்த TWT. ஓகே, ஸோ பவர் ஆம்ப்ளிஃபிகேஷன் எவ்வளோ அப்படின்னா 20 to 40 dB. ஓகே, ஸோ அட்டென்யூட்டர் இஸ் யூஸ் டு ப்ரிவெண்ட் த இன்டர்னல் ஃபீட்பேக். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஓகே, ஸோ அட்டென்யூட்டர் இஸ் யூஸ் டு ப்ரிவெண்ட் த இன்டர்னல் ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அட்டென்யூட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், the power output of the traveling
ட்ராவலிங் ஸ்பேஸ் இஸ் அந்த இடத்துல எவ்வளோ பவர் இருக்கும் அப்படின்னா சிவிஏ. ஓகே, ஸோ பி ஈக்குவல் சிவிஏஐஏ. ஓகே, ஸோ விஐஏ. ஸோ இந்த இடத்துல விஏங்கிறது ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ், ஐஏங்கிறது ஆக்சலரேட்டிங் கரண்ட்டு. ஓகே, ஸோ ஏங்கிறது அப்போ ஆக்சிலேட்டிங் வோல்டேஜ், ஆக்சிலேட்டிங் கரண்ட்டு. ஸோ அப்படி நான் வச்சுங்க. சிங்கிறது இந்த இடத்துல கெயின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெசனேட் டிவைஸ். இது ஒரு 1 மார்க் கொஷின். TW2 is a நான் resonated devices. ஓகே, ஸோ கெயின் டிக்ரீசஸ் அட் லாங்கர் வேவ்லென்த். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஓகே, ஸோ கெயின் வந்து பார்த்திங்கன்னா லாங்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கெயின் டிக்ரீஸாக இருக்கும். அதாவது வேவ்லென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கெயின் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், கெயின் ஆஃப் த டிடபிள்யூ வேரியஸ் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி. ஸோ அதோட கெயின் எதை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பொறுத்து ஆகும். இப்போ லாங்கர் வேவ் லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா கெயின் நம்மளுக்கு வந்து டிக்ரீஸாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆண்டனா. ஸோ ஆண்டனாங்கிறது குரூப் ஆஃப் வேவ். ஓகே, ஸோ குரூப் ஆஃப் ஒயர். ஆண்டனா அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ஒயர். ஸோ டிரான்சிஷன் லைன் இட் இஸ் a length of the wire conductor cable of radiating and receiving the electromagnetic waves. The group of wires used to convert the high frequency current into the electromagnetic wave. ஓகே, ஸோ இங்கே என்னென்னா நமக்கு வந்து குரூப் ஆஃப் ஒயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குரூப் ஆஃப் ஒரு ஆண்டனா வந்து என்ன கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட்டை நம்மளுக்கு என்னது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆண்டனா. ஸோ ஆண்டனாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா இட் மஸ்ட் பிக்கப் த டிசைர்டு சிக்னல். ஓகே, ஸோ நம்ம என்ன சிக்னலை நம்ம வந்து பிக்கப் பண்ண சொல்கிறோமோ அது. ஓகே, இட் மஸ்ட் எலிமினேட் அன்வான்ட் சிக்னல்ஸ் லைக் ஏ மேன்மேடு இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, இது வந்து என்ன எலிமினேட் பண்ணோம், அன்வான்ட் சிக்னலை எலிமினேட் பண்ணோம். இட் மஸ்ட் பி ஒயர் பேண்ட்வித். ஓகே, ஸோ வைடு பேண்ட்வித், அதோட பேண்ட்வித் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஓகே, ஸோ TW2 ப்ரிஃபர்டு த கிளஸ்ட்ரான் ஆம்ப்ளிஃபையர். ஓகே, இல்லை ஹேஸ் ஏ கிரேட்டர் பேண்ட்வித். ஓகே, ஸோ அதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேண்ட்வித் வந்து கிரேட்டராக இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் டைபோல் ஆண்டனா. ஸோ டைபோல் ஆண்டனா அப்படிங்கிறது த சிம்பிளஸ்ட் ரேடியேட்டர். ஓகே, ஸோ ரேடியேட்டர் அண்ட் ஆண்டனா இஸ் அன் எலக்ட்ரிக் டைபோல். ஸோ அது வந்து டைபோல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் அப்படி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து சிம்பிளர் ரேடியேட்டராக நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஆஃப் வேவ் ஆண்டனா by 2 λ/4 sections known as a dipole antenna. It's a Hertzian dipole. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஓகே, ஸோ ஒரு ஹாஃப் வேவ் ஆண்டனாவோட செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா λ/4. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கொஷின் கேட்பாங்க, ஹாஃப் வேவ் ஆண்டனாவோட செக்ஷன் என்ன அப்படின்னா λ/4. அது என்ன இருக்குன்னா டபுளெட். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்ரி டபுளெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு λ/2 ஆஃப் வேவ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு செக்ஷன் எப்படி இருக்குன்னா λ/4 அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப important. Okay, at the center of the half wave antenna the impedance and approximately 73. இதுவும் ரொம்ப ரொம்ப important. maximum power value வந்து பார்த்தீங்கன்னா பவர் அப்படின்னா 72, இம்பிடன்ஸ் வந்து 73. ஓகேவா, ஸோ இம்பிடன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 73 இங்கே போட்டிருப்போம் பாக்ஸில். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பவர் வந்து பார்த்திங்கன்னா 72 ஓம். ஓகே, ஸோ இம்பிடன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 73. இங்கே இந்த இடத்துல வந்து பவரோட இம்பிடன்ஸ் தான் அதிகம். ஸோ இம்பிடன்ஸ் தான் அதிகம், அப்போ என்ன சொல்லலாம், ஸோ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பவருங்கிறது எத்தனை லிட்டர் வேர்டு, 5 லிட்டர் வேர்டு. ஓகே, ஸோ நமக்கு இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது அதிகமான வேர்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 73 தான் நமக்கு எடுத்துக்கணும். இது வந்து 72 இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 120 πTH. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து 120 πDH 120 இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் டிஇயோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ 377 × DH. பவர் பேட்டர்ன். ஸோ பவர் பேட்டர்ன் அப்படிங்கிறது பாயிண்டிங் தேரத்தை வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இதுவும் ஒரு கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஃபார்முலா டிபிசி ஈக்குவல் டு பவர் டென்சிட்டி ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா DE² / 120
pi. Okay, so இது பவரோட ஃபார்முலா. ஸோ dB proportional dl squared இதுவும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ IRMS equal to I0 divided by √2 பவர் பேட்டர்ன் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ டோட்டல் பவர் ரேடியேட்டட் 320 I squared RMS divided by lambda square. Okay. So next one, two ends of the antenna are at the opposite potential and current will be maximum at the center. ஸோ நம்மளுக்கு டூ ends of antenna opposite potential அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா டூ ends of ஆண்டனாவில் ரெண்டு டூ ends இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஆப்போசிட் பொட்டன்ஷியலாக இருக்கும்போது நம்மளுக்கு கரண்ட் வந்து எந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா சென்டர் பாயிண்டில் நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி. ஸோ 1/10 லாம்டா எல் டிவைட் பை டிஎல் டிவைட் பை லாம்டா 1/10 இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ 1/10 இருந்துச்சு அப்படின்னா 7.84 ஓம். ஓகே, 7.84 இதே வந்து 1/100 இருந்துச்சு அப்படின்னா 0.078. ஓகே, ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 10 இருந்தால் 7 பாயிண்டில் வரும், 100 இருந்தால் 0 பாயிண்டில் வரும், 0.078. ஓகே, ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரேடியேஷன் ரெசிஸ்டன்ட் ஆஃப் ஷார்ட் டபுளட் ஸ்மால், இந்த இடத்துல ஸ்மாலாக இருக்கும். ஃபார் ஆஃப் வேவ் ஆண்டனா ஆஃப் வேவ் டைபோல் அப்படிங்கிறது வந்து L is equal to λ/2. ஓகே, ஸோ இந்த ஆஃப் வேவோட ஆண்டனா ரேடியேஷன் ரெசிஸ்டன்ட் எவ்வளோ அப்படின்னா 80 ஓம்ஸ். ஓகே, ஸோ 80 ஓம்ஸ். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவார்ட்டராக இருந்துச்சு அப்படின்னா 40, ஆஃபாக இருந்தால் 80, குவார்ட்டர் அப்படின்னா 80ல் பாதி 40. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டைரக்டிவ் கெயின். ஸோ ரேஷியோ ஆஃப் த பவர் டென்சிட்டி இன் த பர்டிகுலர் டைரக்ஷன் ஆஃப் த one antenna to the power density that will be radiated by the directional antenna, isotropic antenna அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டைபோல் ஆண்டனா ஹேஸ் அ டைரக்டிவ் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1.64. ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1.64 அப்படிங்கிறது ரொம்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருங்க, டைரக்டிவ் ஃபார்முலா. பவர் டென்சிட்டி அட் ஏ பர்டிகுலர் டைரக்ஷன் டிவைட் பை பவர் டென்சிட்டி இஸ் அ ஐசோட்ரோபிக் ஆண்டனா. ஓகே, ஸோ இதில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டைரக்டிவிட்டி அப்படின்னா த லாங்கர் த ஆண்டனா த ஹையர் த டைரக்டிவ் கெயின். அதாவது ஆண்டனாவுக்கு லாங்கராக இருக்கிற ஆண்டனாவுக்கு தான் எப்படி இருக்கும், அந்த ஹையர் பவர் இருக்கும். ஓகே, ஹையர் டைரக்டிவ் கெயின் வந்து அதிகமாக இருக்கும். த நான் ரெசனேட் ஆண்டனாஸ் ஹேவ் த ஹையர் டைரக்டிவ் கெயின் ரெசனேட் ஆண்டனா. அதாவது நான் ரெசனேட் ஆண்டனா இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தான் என்ன இருக்குது, நமக்கு ஹை டைரக்டிவ் பவர் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட்டு. ஒன்று வந்து லாங்காக இருக்கணும், இன்னொன்று நான் ரெசனண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ நான் ரெசனண்ட் அப்படிங்கிறது யூனி டைரக்ஷனல், ஒரே ஒரு டைரக்ஷனலில் தான் இருக்கும், யூனி டைரக்ஷனல். ஓகே, ஸோ ஆண்டனா பேண்ட்வித் த இண்டிகேட்ஸ் த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஓவர் விச் த ஆண்டனா ப்ரொவைட்ஸ் த சாட்டிஸ்ஃபேக்டரி சிக்னல் ரிசப்ஷன். ஸோ ஆண்டனாங்கிறது ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இன் ஆல் டைரக்ஷன். ஐசோட்ரோபிக். ஸோ ஐசோட்ரோபிக் ஆண்டனானா என்னது, ஆல் டைரக்ஷனும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஓகே, ஸோ ஆல் டைரக்ஷனல் ஈக்குவல் ஸ்ட்ரென்த். ஆண்டனா இம்பிடன்ஸ் 730 ohms, 73 ohms கரண்ட் மேக்ஸிமம். ஓகே, ஸோ கரண்ட் அங்கே வந்து மேக்ஸிமம் இருக்குது, வோல்டேஜும் மினிமமாக இருக்குது. ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டைரக்டிவ் வந்து பவர் கெயின். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராடக்ட் ஆஃப் டைரக்டிவ் கெயின் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். பவர் கெயினை விட ப்ராடக்டோட டைரக்டிவ் கெயின் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் டைரக்டிவ் தான் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் டைரக்டிவ் அதான் நம்ம என்னது பவர் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஐசோட்ரோபிக் ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேஷியோ வந்து 5:1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் டைரக்டிவ் கெயின் வந்து பார்த்திங்கன்னா 1.76 dB. ஓகே, த கெயின் ஆஃப் த ஆஃப் வேவ் டைபோல் கம்பேர்ட் டு த ஐசோட்ரோபிக்னா 1.64.1. ஓகே, ஸோ இங்கே டைரக்டிவ் கெயின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேல்யூ. ஸோ 2.15 dB. ஓகே, 2.15 dB. ஓகே, டைரக்டிவ் கெயின். ஸோ ஆண்டனா ஃபார் த டைரக்டிவ் கெயின் ஆஃப் வேவ் ஆண்டனா. ஓகே, ஸோ ஆஃப் வேவ் ஆண்டனா தான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பவர் கெயின்ங்கிறது AP ஈக்குவல் டு NG. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது ஒரு ஃபார்முலா. ஸோ இதுவும் பார்த்துங்க. ஓகே,
A dB equal to 10 log 10 P2 by P1. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வேவ்கைடு அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் கண்டக்டர். ஓகே, ஸோ ஒரு பர்ஃபெக்ட் கண்டக்டர் அப்படின்னா விஜி கிரேட்டர் தென் V0, அதுதான் வந்து வேவ்கைடு. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் வந்து கேட்பாங்க, விஜி வந்து அதிகமாக இருக்கணும். ஓகே, ஸோ ஹாலோ கண்டக்டிங் டியூப் டிரான்ஸ்மிட் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் டேர்ம்டு வேவ்கைட்னா ஒன்றுமே இல்லை, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ராபகேட் பண்ணுது, எடுத்துகிட்டு போகுது, கண்டக்ட் பண்ணுது, அதுதான் வந்து வேவ்கைட். ஓகே, ஸோ இந்த வேவ்கைடு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூட் வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ நம்ம இஎம் வேவ்ஸ்னாவே என்னது, இஎம் வேவ்ஸ்னால் இ கிராஸ் ஹெச் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ நம்மளுக்கு வோல்டேஜும் கரண்ட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் என்னது இந்த வேவ்கைடு. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். வேவ்கைடோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 3000 megahertz. Okay, 3000 megahertz. The electric field must be always perpendicular to the surface of the conductor. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கணும், பர்பண்டிகுலராக இருக்கணும், அந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கணும், இ டேஜென்சியல் 0வாக இருக்கணும். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு பேரலல் சர்ஃபேஸ் வந்து கண்டக்டர் ஹெச் நார்மல் ஈக்குவல் டு 0. வேவ்கைடு யூஸஸ் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட் பவர் அண்ட் சிக்னல். ஸோ வேவ்கைடு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி டு டிரான்ஸ்மிட் பவர் அண்ட் சிக்னல், பவரையும் சிக்னலையும் நம்ம என்ன பண்ணலாம், டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். த கேவிட்டி ரெசனேட்டர் ஆர் எம்ப்ளாய்டு அஸ் த டியூன் சர்க்கியூட். இது வந்து டியூன் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணலாம். 2 types of modes. There is no component. ஓகே, ஸோ TE mode, TH mode, சாரி TE mode, TM mode அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, டிஇமோனா டிஇனா எலக்ட்ரிக் ஃபீல்டு, டிஎம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நோ காம்பனண்ட்டு. ஓகே, ஸோ அந்த இடத்துல காம்பனண்ட்டே இல்லை அப்படின்னா அது வந்து டிஇ மோடு. ஓகே, நோ காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஓகேவா, ஸோ நோ காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா அது டிஇ மோடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்இசஸ் ப்ரெசண்ட்டு, இஇசட் வந்து 0. ஓகே, there is no component of magnetic field component இல்லை அப்படின்னா அது TM modes. ஓகே, ஸோ கட் ஆஃப் வேவ் லென்த் ஃபார் TE mode depends on எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா சைஸ் ஆஃப் த கைடு அண்ட் மோட் ஆஃப் ப்ராபகேஷன். ஓகே, சைஸ் ஆஃப் த கைடு அண்ட் மோட் ஆஃப் த ப்ராபகேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆண்டனாங்கிறது வேவ்கைட் ப்ளஸ் டிஎம் ப்ளஸ் டிஇ. ஓகே, ரெக்டாங்குலர் வேவ்கைட். when the cross section of the metal tube waveguide the rectangular, that is called rectangular waveguide. Okay, so parallel and normal wavelength. So lambda p equal to lambda p na parallel. Okay, so parallel is equal to lambda sin theta divided by sin theta. இது வந்து parallel formula. cos theta வந்தா perpendicular formula. Okay, so cut off wavelength for TMV. கட் ஆஃப் வேவ் லென்த் என்ன சொல்கிறாங்க, லாம்டா சி டிவைட் பை 2 டிவைட் பை எம் பை ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என் டிவைடட் பை பி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ கட் ஆஃப் வேவ் லென்த் டிபெண்ட்ஸ் ஆன் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி சைஸ். ஓகே, ஸோ அந்த கைட் ஆஃப் த மோட் ஆஃப் ப்ரொபகேஷன். ஸோ கட் ஆஃப் வேவ் லென்த்து எதை பொறுத்திருக்கோம் அப்படின்னா, அதே மாதிரி கட் ஆஃப் வேவ் லென்த் எதை பொறுத்திருக்கோம் அப்படின்னா அந்த கைடோட சைஸ். ஓகே, சைஸ் ஆஃப் த கைட் அண்ட் மோட் ஆஃப் ப்ராபகேஷன். ஓகே, so next one, propagation is possible only when the wavelength of the value is less than the cutoff wavelength. ஸோ எப்போ இருக்கும்னா கட் ஆஃப் வேவ் லென்த் வந்து லெஸ் தென்னாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ தான் வேவ் வந்து ப்ராபகேட் ஆகும். ஸோ கெயின் ட்ராவலிங் வேவ் டியூப் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் அட்டு லாங்கர், ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ லாங்கராக இருந்தால் அது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வந்து 2a டிவைட் பை எம். இது இல்லை அப்படின்னா லேம்டா கட் ஆஃப் வேவ் லென்த் ஈக்குவல் டு 2a. இது ஒரு ஃபார்முலா. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இது வந்து ப்ராப்ளம் கேட்பாங்க. கட் ஆஃப் வேவ் லென்த் லேம்டா சி இஸ் ஈக்குவல் டு 2a. ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ ஆஃப் கட் ஆஃப் வேவ் லென்த் வென் எம் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தால் அது வந்து டாமினன்ட் மோடு. ஓகே, ஸோ யூனிட்டி எம் வந்து யூனிட்டியாக இருந்தால் அது வந்து டாமினன்ட் மோடு. லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டாமினன்ட் மோடு. லோயஸ்ட் கட் ஆஃப் லென்த் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாமினன்ட்டு மோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டாமினன்ட் மோடு ரெக்டாங்கிள் வேவ் பார்த்தீங்கன்னா TE10. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். TE10. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா TE10 அப்படிங்கிறது டாமினன்ட் மோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது ஆல்ரெடி தெரியும். VG is equal to VC sin theta, VP is equal to VC divided by sin theta. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த ஃபார்முலாவும் பார்த்துங்க. சர்க்குலர் வேவ் லென்த் அப்படிங்கிறது சர்க்குலர் வேவ் கைட்
preferred to rectangular waveguide, low attention. Okay, so இது வந்து பார்த்துங்க waveguide simple. waveguide ஓட advantages என்னென்ன அப்படின்னா quite simple and construction, little loss of power due to the radiation, peak power capacity stronger than the coaxial line. ஓகே, ஸோ இதோட மைக்ரோ ஃபிசிக்ஸ் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.